அடுத்ததாக ஆத்தாவும் சேல என்ற பாடல், அருமையான பாடலை அதாவது கிராமிய இசைக்கு நாங்க போறோம். ஆத்தாவும் சேல, மரிக்கொழுந்து மற்றும் பூங்குயிலே. அதான் நான் வந்து இன்டர்வல் விடுறாக்கே சொன்னான். இன்டர்வல் விடுறாக்கு முன்னமே சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். சுவாரஸ்யமா இருக்குதோ இல்லையோன்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. ஓகே, ப்ளீஸ் கிவ் a round of applause for us. Thank you.
அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிற இடைவேளையில் என்ற மானசீக குருவாகிய திரு குணமலர் ரத்னராஜா மிஸ் அவர்களை எங்களுடைய புதுக்குடியிருப்பு மண் அவர்கிட்ட யாரெல்லாம் படிச்சீங்களோ அவையில மேடை கழிச்சு அவ கௌரவிப்பதா இருக்கிறேன். வில்வண்ணா, மற்றது முதல் மாணவி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிவராஜினி, அவ என்னுடைய அக்கா. அடுத்த மோகன ரூபி குலநாயகம், அதை விட சரஞ்சா இருக்கிறா, மிஸ்ட்டு படிச்சவ, அவ இந்த அப்பாண்ட சார்பில் அவ வருவான்னு நினைக்கிறேன். இதுல புதுக்குடியிருப்பு மக்கள் யோகாத்தை மற்றது யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவை வந்து டீச்சரை குயிக்கா கௌரவிச்சா தான் நான் இந்த மிச்ச பாட்டு எல்லாருக்குமான கௌரவிப்பு நிகழ்வு எல்லாம் இருக்கும். ப்ளீஸ் நீங்க சப்போர்ட்டிவா இருந்தா தான் நான் குயிக்கா ப்ரோக்ராம ஒரு விறுவிறுப்பா கொண்டு போக முடியும். ப்ளீஸ் மிஸ் மேடைக்கு வாங்க. புதுக்குடிப்பு மண்ணை சேர்ந்த அத்தனை பேரையும் இந்த அரங்குக்கு வரும்படி அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். படிச்ச குருட்ட 2 வார்த்தைகள் என்னை பற்றி நல்லதா கேட்குறேன்னா அது கொடுத்த வரம். மேபி மிஸ் என்ன நல்லதா சொல்லுவான்னு நினைக்கிறேன். கலைகளை எமக்கு அள்ளித்தந்த கலைமகளை முதலே மனதிலே நினைத்து கலைகளை அள்ளித்தந்த கலைமகளை முதலில் மனதிலே நினைத்து திரு சிவகணேசன் அவர்களே, வர்ணம் கலைக்கூடத்தின் ஆளுமை கொண்ட எனது அன்பு மாணவி சிவகௌரி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாகவும் கௌரவ விருந்தினர்களாகவும் வந்திருக்கின்ற கலையுள்ளங்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர் நித்யா டீச்சர் அவர்களே, மன்னிக்கவும் மற்றவர்களே எனக்கு பெரிதாக தெரியாது. எனது கலைப்பயணத்தில் இந்த லண்டன் வாழ் உலகில் 2 மாணவிகள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் வருணம் கலைக்கூடத்தின் ஆளுநர் சிவகௌரி அவர்கள், ஆரோகணா கலைக்கூடத்தின் மோகன ரூபி குலநாயகம் அவர்களே, இசை என்பது இறைவனோடு சேர்ந்த ஒன்று. இறைவனை பாடி பூமாலையாலும் பாமாலையாலும் தான் நாம் வணங்கி ஆண்டவன் அருளை பெறுகின்றோம். அந்த வகையில் இந்த 2 கலைகளையும் கொண்டவர்கள்தான் சிவகௌரி அவர்கள். ராசலிங்க மன்னரின் அன்பு குழந்தையாக
இன்று மேடையில் கலையேறி நிற்கின்ற இந்த கலைக்குயில் இவ்வளவு தூரம் இந்த கலையை வளர்த்திருப்பதையிட்டு நான் பெருமிதம் அடைகின்றேன். காரணம், எனது மாணவி என்ற ரீதியில் அவருடைய கலை ஆர்வத்தையும் கலையுலகில் அவர் மிளிர்வதையும் தொலைத்தொடர்புகள் மூலம் அவரது சேவையையும் கலை போக்கையும் பார்த்து நான் சந்தோஷமடைகின்றேன். இந்த விழா சம்பந்தமாக நான் சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகின்றேன். தெய்வீக வாத்தியம் என கூறப்படுகின்ற வீணை, வேணு, மிருதங்கம், இதை வாத்திய தெரியும் என்றும் எமது கலையில் சொல்லுவார்கள். அந்த 3 வாத்தியங்களையும் அந்த அள்ளித்தந்த இளம் கலைஞர்களை இட்டு நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இந்த கலை உள்ளங்களை வளர்ப்பதில், இளங்கலைஞர்களை ஊக்குவிப்பதில் சிவகௌரி கொண்ட ஆர்வத்தை இட்டு நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இந்த கலை என்பது எல்லோருக்கும் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட கொடையல்ல. அந்த கொடையை ஏற்று அதை வழிநடத்தி அதை மேலோங்க வைப்பதற்கு நாமும் துணிய வேண்டும். எம்மை படைத்தவர்கள், எம்மோடு வாழ்பவர்கள், எமது பக்கபலமாக இருப்பவர்கள் அல்ல, எல்லோரது ஒத்துழைப்பும் என்றும் இருந்தால்தான் அதை எம்மால் உயிரோடு வாழ வைக்க முடியும். அதை நிரூபித்து காட்டிய சிவகௌரிக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்கள். சுருதி மாதால் அயம்பிதா என்பதற்கமைய இந்த சுருதியையும் தாளத்தையும் ஒன்றாக இணைத்து அதில் எந்த சோர்வுமின்றி தாள நடைகள், ராகப்பிடிப்புகள் எல்லாத்தையும் கையாண்டு ஆரோகண ரீதியாக அத்தனையையும் வளர்த்து சென்றவள் தான் இந்த சிவகௌரி. நான் பாடசாலை காலங்களில் உண்மையில் நான் மத்திய கல்லூரியிலும் இணுவில் சென்ட்ரல் காலேஜிலும் நான் எனது கலைப்பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இணுவிலில் நான் கற்பிக்கின்ற காலங்களில் சமயமும் தமிழும் ஊறிய இடம். எனது வாழ்க்கையில் நான் பிறந்த இடம் புதுக்குடியிருப்பு. எனது கலைப்பயணத்தை ஆரம்பித்த இடம் இணுவில். இந்த ரெண்டையும் நான் 2 கண்களாகத்தான் நான் நினைக்கின்றேன். இணுவிலில் வாழ்ந்த காலங்களில் எப்படி கலை இருந்ததோ அதே போல புதுக்குடியிருப்பிலும் நான் அதை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதில் மிக ஆழமாக, மிக ஆர்வமாக எனது கலைப்பயணத்தை மேற்கொண்டேன். அந்த காலங்களில் சிவகௌரி வந்து 10ஆம் ஆண்டு, அதாவது GCSE A-level காலங்களில் தான் என்னிடம் கல்வி கற்றவர். காரணம், நான் சிறிய வகுப்புகளுக்கு பாடம் எடுப்பதில்லை, வேறு டீச்சர் இருந்தவர். அந்த காலங்களில் இசை போட்டிகளிலும், இசை விழாக்களிலும், இசை நிகழ்வுகளிலும் தனது திறமைகளை மிக ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாக வெளிப்படுத்தி எமது ஊருக்கும் எமது பாடசாலைக்கும் பெருமை தேடி தந்த மாணவி என்பதை இட்டு உங்கள் எல்லோருக்கும் அதை தெரியப்படுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அவது கலைப்பயணம் சீரும் சிறப்புடன் இனிதே மிளிர எனது நல்லாசிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. உண்மையில் எம்மை வளர்த்தெடுத்த குருவின் ஆசீர்வாதம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் அதுவும் புதுக்குடியிருப்பு மண்ணிலிருந்து அங்கே பிறந்து வளர்ந்து அவரிடம் கற்று இன்று இந்த புறம்பே தேசத்தில் தனக்கென ஒரு இடத்தை வகித்துக் கொண்டிருக்கும் எங்கள் சிவகௌரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எமது மன நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். அடுத்த நிகழ்வு காத்தவராயன் கூத்து. எல்லா விதமான பாடல்களையும் உங்களுக்காக இங்கே வர்ணம் கலை கூடத்தினர் அருமையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் கைகளை தட்டி அவர்களை அன்போடு உற்சாகத்தோடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக காத்தவராயன் கூத்து. காத்தவராயன் கூத்து தான் எங்கட ஈழத்து இசைக்கே ஒரு பேசிஸா இருந்திருக்குது. அதனால அதை மறக்க இயலாது தானே. அப்ப அடுத்ததாக காத்தவராயன் கூத்து எல்லாருமே ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அடுத்த தலைமுறையாகிய நாங்க பாட போறோம். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
எங்களுடைய இசையின் அத்திவாரம் வந்து கூத்திசை. அதை மேலே எங்களோட அண்ணாவியார் இருக்கிற நித்யா டீச்சர் அவாண்ட அடிபணிந்து. ஆனால் நான் சின்ன வயசில் உண்மையாக கூத்திசை கேட்டு வளர்ந்தவள் தான் நானே கெட்ட போட்டு வீட்டில் நாங்கள் கூத்தாடுவோம். அதன் ஊடாகத்தான் என்னுடைய இசை வந்தது. அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் டு மீ. உமையாள் பெற்ற பாலகனே, எங்கள் ஒற்றை கொம்பன் திருமாறுகாதாய் உமையாள் பெற்ற பாலகனே, ஓரானே கண்ணே கண்ணே உமையாள் பெற்ற நாயகனே, ஓரானே கண்ணே உமையாள் பெற்ற பாலகனே, அம்மாயிராரே கண்ணே கண்ணே ஈஸ்வரியே முன்வருவாய், ஈராரே கண்ணே கண்ணே ஈஸ்வரியே முன்வருவாய், பூவானே கண்ணே கண்ணே முக்கண்ணனே முன்வருவாய், அம்மா பூவானே கண்ணே கண்ணே முக்கண்ணனே முன்வருவாய், நாவானே கண்ணே கண்ணே நான்கு மறை நாயகியே, அம்மா நாவானே கண்ணே கண்ணே நான்கு மறை நாயகியே, ஐந்தானே கண்ணே கண்ணே அம்பிகையே முன்வருவாய், ஐந்தானே கண்ணே கண்ணே அம்பிகையே முன்வருவாய், ஆறானே கண்ணே கண்ணே ஆறுமுக வேலவனே, ஆறானே கண்ணே கண்ணே ஆறுமுக வேலவனே, ஏழானே கண்ணே கண்ணே சப்தகன்னி நாயகியே, ஏழானே கண்ணே கண்ணே சப்தகன்னி நாயகியே, அம்மா எண்ணானே கண்ணே கண்ணே எட்டு கூடி வேலவரே, அம்மா எண்ணானே கண்ணே கண்ணே எட்டு கூடி வேலவரே, ஒன்பதானே கண்ணே கண்ணே ஓங்கார வேலவனே, ஒன்பதானே கண்ணே கண்ணே காப்பதமே காப்பதமே கண்ணகியே முன்வருவாய், காப்பதமே காப்பதமே கண்ணகியே முன்வருவாய், காப்பதமே காப்பதமே கண்ணகியே முன்வருவாய், காப்பதமே காப்பதமே கண்ணகியே முன்வருவாய். முக்கால் வளமாய் வந்தோம் முக்கால் வளமாய் வந்தோம் முத்து மாரி அம்மன் இவ மாரிதவி அம்மன் அத்தாரை முடி வணங்கி தண்டலை மாரிதவி அம்மன்
அம்மன் நாட்டால் வலமாய் வந்தோம் நாட்டால் வலமாய் வந்தோம் முத்து மாரியம்மன் இந்த மாரிதவி அம்மன் அத்தாரை நமஸ்கரித்து தெண்டலிட்டு மாரிதவி அம்மன் ஐங்கால் வலமாய் வந்தோம் ஐங்கால் வலமாய் வந்தோம் முத்து மாரியம்மன் இந்த மாரிதவி அம்மன் அத்தாரை அடி வணங்கி தெண்டலிட்டு மாரிதவி அம்மன் ஐங்கால் வலமாய் வந்தோம் ஐங்கால் வலமாய் வந்தோம் முத்து மாரியம்மன் இந்த மாரிதவி அம்மன் அத்தாரை அடி வணங்கி தெண்டலிட்டு மாரிதவி அம்மன் சரணம் சரணம் என்றோ சரணம் சரணம் என்றோ முத்து மாரியம்மன் இவ மாரிதவி அம்மன் சரணம் சரணம் என்றோ சரணம் சரணம் என்றோ முத்து மாரியம்மன் இவ மாரிதவி அம்மன் ஈஸ்வரன் திருவடியை தரணமிட்டே மாரிதவி அம்மன் ஈஸ்வரன் திருவடியை தரணமிட்டே மாரிதவி அம்மன் என் மகனே பூஜை எல்லாம் என் மகனே பூஜை எல்லாம் என்றும் இல்லா என் மகனே பூஜை எல்லாம் காத்தவனே பூசை எல்லாம் அதை எனக்கறிய என் ராசா சொல்லேனடா அதை எனக்கறிய என் ராசா சொல்லேனடா ஏந்தும் நல்ல என் மகனே குழந்தையடா காத்தவனே குழந்தையடா உன்னை ஏந்திடுவே நீ ஒரு கை குழந்தை ஏந்திடுவேன் உன்னொரு கை குழந்தை மூக்கும் நல்ல என் மகனே பருவமடா என் ராசா பருவமடா நீயும் பிஞ்சு கட்டும் என் துறை காலமடா நீயும் பிஞ்சு கட்டும் மெந்துரை காலவடா அங்கேடா மகனே கண்டு வந்தாய் அங்கே நீளுமோ பெரிய தேவதையே அங்கே என்னிலும் ஓரறிய தேவதையை மறந்திடடா என் ராசா மறந்திடடா அந்த மாலை என்ற அரிய சொல்வசனம் அந்த மாலை என்ற அரிய சொல்வசனம் மரத்தை தேடியல்லோ காத்தலிங்க நானும் கலி கலங்கி கொண்டே போறேனல்லோ மாறி பிள்ளை நானும் காளுமரத்தை தேடி எல்லோ காத்தலிங்க நானும் கதி கலங்கி கொண்டு போகலுற்றேன் மாறி பிள்ளை நானும் கதி கலங்கி கொண்டே போகலுற்றேன் மாறி பிள்ளை நானும் அங்கே கழுமரத்தை தேடி எல்லோ காத்தலிங்க நானும் கதி கலங்கி கொண்டு போகலுற்றேன் மாறி பிள்ளை நானும் கதி கலங்கி கொண்டே போகலுற்றேன் மாறி பிள்ளை நானும் கண்டேன் அம்மா பெற்றவளே தாயே தன் கழுமரத்தை கண்டேன் அம்மா மாறி பிள்ளை நானும் தன் கழுமரத்தை கண்டேன் அல்மா மாறி பிள்ளை
நானும் கழுமரத்தை பார்க்கவெல்லோ பெற்றவளே தாயே எந்தன் கை கால் நடுங்குதம்மா உத்தமியே தாயே எந்தன் கை கால் நடுங்குதம்மா பெற்றவளே தாயே ஐயோ நெருப்பாயிருதம்மா பெற்றவளே தாயே என்னால் நின்று கொள்ள முடியவில்லை ஆச்சியரே தாயே என்னால் நின்று கொள்ள முடியவில்லை ஆட்சியரை தாயே ஓராம்படி கரவெல்லோ உத்தமியே தாயே எந்தன் ஒரு கால் வலிக்குதம்மா உத்தமியே தாயே உள்ளம் கரிக்குதம்மா உத்தமியே தாயே அம்மா இராம்படி காலை வைக்க பெற்றவளே தாயே எந்தன் இருதயமோ நோகுதம்மா உத்தமியே தாயே எந்தன் இருதயமோ நோகுதம்மா உத்தமியே தாயே மூன்றாம்படி ஏறவெல்லோ பெற்றவளே தாயே எந்தன் முழங்கால் வலிக்குதம்மா உத்தமியே தாயே எந்தன் முழங்கால் வலிக்குதம்மா உத்தமியே தாயே ஏறாம்படி ஏறவெல்லோ பெற்றவளே தாயே எந்தன் நெலும்பெல்லாம் முறியதம்மா உத்தமியே தாயே எந்தன் நெலும்பெல்லாம் உரியதம்மா உத்தமியே தாயே அம்மா எட்டாம்படி ஏறவென்றால் பெற்றவளே தாயே எந்தன் எண்ணமெல்லாம் மங்குதம்மா உத்தமியே தாயே எந்தன் எண்ணமெல்லாம் மங்குதம்மா உத்தமியே தாயே அம்மா பத்தாம்படி ஏறிவிட்டேன் பெற்றவளே தாயே அம்மா பத்தாம்படி ஏறிவிட்டேன் உத்தமியே தாயே எந்தன் தேசமெல்லாம் பதறுதம்மா உத்தமியே தாயே எந்தன் தேசமெல்லாம் பதறுதம்மா உத்தமியே தாயே உண்மையாக நான் காத்தவராயன் கூத்து செய்கிறேன்னு சொன்னா அவ்வளோ டைம் வேணும் ஆனா அதை அடையாளப்படுத்துறதுக்கு சிறு சிறு பகுதியை எடுத்து இதோட இதனை முடிச்சு கொள்றேன் அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் இதனை எடுத்து சொல்றதைட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அருமை அருமை. நான் நினைக்கின்றேன் கோயில் திருவிழாக்கு சென்று இருந்த மாதிரியான ஒரு உணர்வு எல்லோருக்கும் வந்திருக்கும். நான் நினைக்கிறேன் கழுமரத்தை தான் காணவில்லை. எனவே அடுத்த முறை சிவகௌரி அவர்கள் அதையும் கொண்டு வருவார் என்று நான் நினைக்கின்றேன். மரம் ஏற வேண்டும் காத்தவராயன் கூத்து என்று சொன்னால் அதுக்குரிய ஒரு இடம் இருக்கின்றது. எனவே அதை அடுத்த முறை அதை கொண்டு வருவார் நினைத்துக் கொண்டு உண்மையில் மிக அருமையாக இன்றைய வர்ணம் கலை கூடத்தினர் 2வது ஆண்டாக அத்தனை பாடல்களையும் இந்த அரங்குக்கு கொண்டு வருகின்றார். நாட்டு பாடலாக இருக்கலாம் அல்லது எமது தாயக பாடல்கள், பக்தி பாடல்கள் என்ற அடிப்படையில் அனைத்தையும் உங்களுக்காக இங்கே கொண்டு வந்த வர்ணம் கலை கூடத்தினருக்கு எமது மன நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு